வணக்கம். சிநேகிதியின் மனதில் உறுதி வேண்டும். தெய்வம், தெய்வீகம், மதம், நம்பிக்கை இதெல்லாம் பற்றி மீண்டும் மீண்டும் நம்ம பார்த்துட்டே தான் இருப்போம், பார்த்துட்டே இருக்கோம். சின்ன சின்ன சந்தேகங்கள் வருது, அந்த சந்தேகங்கள் போகுது. அன்பு தான் பெரிய ஒரு தெய்வீகமானது, மனிதநேயம் தெய்வீகமானது, நட்பு தெய்வீகமானது. எதை சொன்னாலும் அதுக்குள்ளே ஆண்டவன் வந்துடுறேன், எதுக்குள்ளே சொன்னாலும் அதுக்குள்ளே தெய்வம் வந்துடுது. எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவன் இருக்காங்கிற அதி தீவிரமான நம்பிக்கையினுடைய வெளிப்பாடை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஞானி, அந்த ஞானியை தேடி ஒரு குரு வராரு. உங்களுக்கு தோணலாம், குரு எல்லாமே ஞானம் பெற்றவர்கள் தானே, ஞானிகள் எல்லாமே குருவாக இருக்கலாம் அல்லவா? இருந்தால் ரொம்ப வசதி தான். குரு ஞானம் பெற்றவராகவும் ஒரு ஞானியே குருவாகவும் இருந்தால் நல்லது தான். ஞானி சீடர்கள் கூட வேண்டாம் அப்படிங்கிற ஞானமும் சேர்ந்து இருக்கிற நிலைமைக்கு போயிடுவார். குரு எப்பொழுதுமே அவருக்குன்னு ஒரு இடம் இருக்கும், அவருக்குன்னு 10 சீடர்கள் இருப்பாங்க. எல்லாம் ஞானிகள் பெரும்பாலும் தனியாக இருக்கிறத விரும்பக்கூடியவங்க, யார் வந்தாலும் உபசரிக்கக்கூடியவங்க. ஆனால் எதோடையும் யாரோடையும் தங்களை இணைத்து கொள்ளாமல் ஒரு புளியம் பழம் மாதிரி ஓட்டில் ஒட்டவும் மாட்டாங்க, அதே சமயம் ஈரமும் இருக்கும், அந்த மாதிரி தன்மையுடையவங்க. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஞானியை தேடி ஒரு குரு வராரு, காலில் விழுறாரு, கும்பிடுறாரு. சொல்லப்போனால் குருவுக்கு அந்த ஞானியை விட கூட வயது அதிகம். ஞானி சிரிச்ச முகத்தோடு சொல்கிறாரு, ஏதோ காரணமாக தான் என்னை தேடி வந்திருக்கீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? இந்த பிரச்சனை ஒன்றும் இல்லை, நான் ஒரு மிகப்பெரிய ஒரு மடாதிபதி, மிகப்பெரிய ஒரு நிறுவனம், மிக அழகான துறவிகளுடைய ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தினுடைய தலைவனாக தான் நான் இருக்கேன். எங்களுடைய மடமே ரொம்ப பெரியதாக இருக்கும், 100 வருடங்கள் ஆனது, தொன்மையானது, மிக அழகானது, புராதனமானது, ரொம்ப புகழ்பெற்றதாக இருந்த காலங்கள் உண்டு. அந்த ஞானி கேட்குறாரு, புகழ்பெற்றதாக இருந்த காலங்கள் உண்டுன்னு சொல்கிறீங்களே, அப்போ இப்போ இல்லையா? இல்லை, அதுதான் பிரச்சனை, அதுக்காக தான் உங்களை தேடி வந்தேன். சொல்லுங்களேன், என்ன பிரச்சனை, என்னால் உதவ முடியுமான்னு பார்க்குறேன். ஒன்றும் இல்லை, ஒரு 50 வருடங்கள் வரைக்கும் ரொம்ப பெரியதாக தான் இருந்தது. நாட்கள் போக போக, காலங்கள் போக போக மக்களுடைய வரவு குறைய ஆரம்பிச்சிருச்சு. சரி, மக்கள் வரவு தான் குறைய ஆரம்பிச்சிது அப்படின்னு சொன்னால், இங்கேயே இருக்கக்கூடிய என்னுடைய சீடர்களாகவும் துறவிகளாகவும் இருக்கக்கூடியவங்க கூட ஒன்றும் பொறுப்பாக எதையும் செய்கிற மாதிரி தெரியல, ஏனோ தானோன்னு செய்கிறாங்க. ஏன், இந்த மடத்திற்காக, இதனுடைய சுத்தத்திற்காக, இதில் இருக்கக்கூடியவர்களுடைய உணவுக்காக செலவிடக்கூடிய நேரத்தை கூட ரொம்ப அலட்சியமாகவும் கொஞ்சம் கூட கவனம் இல்லாமையும் செய்கிறாங்க. நாட்கள் போக போக குறைந்துட்டே வருது, இதனுடைய தரம் குறைந்துட்டே வருது, ஆட்கள் குறைந்துட்டே வராங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, என்ன பண்ணணும்னு தெரியல. ஞானி கொஞ்ச நேரம் அவரையே கூர்ந்து பார்க்குறாரு, பார்த்துட்டு சொல்கிறாரு, இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. என்ன காரணம்னு சொல்லுங்கள், நான் உடனடியாக மாற்றிடுறேன். அங்கே எவ்வளோ பேர் இருக்கீங்க? ஐயோ, 200, 300, 500 வரைக்கும் இருந்ததெல்லாம் போக 50, 40க்கு இறங்கி வந்தாச்சு, அவ்வளோதான். நீ போக போக மக்களும் வரப்போகிறதில்ல, எங்களுக்கும் எந்த ஆதரவும் கிடைக்க போகிறதில்ல, உள்ளே இருக்கிறவங்களுக்கும் எங்களுக்கே எங்கள் மேலே மரியாதை இல்லாமல் போயிடும். நான் ஒரு அதிபதியாக வேற இருக்கேன். ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஒரு 30, 40 பேர் தானே இருக்கீங்க. உங்களுக்கு நடுவில் ஒரு தேவதூதன் வந்திருக்கான், உங்களுக்கு அது தெரியல, அதனால தான் இத்தனை பிரச்சனையும். உங்கள் அந்த 30 பேருக்கு நடுவில் ஒரு தேவதூதன் இருக்கான், அதை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டின்னு வைங்க, போகிற உயரம் மீண்டும் பழைய புகழுக்கு நீங்கள் போயிடுவீங்க. கேட்ட மடாதிபதிக்கு ஒரே ஆச்சரியம், ஆனந்தம், தானாக இருப்போமோன்னு ஒரு சந்தேகம், இல்லாமல் போயிட்டாலோ அப்படின்னு ஒரு வருத்தம். திரும்பி ஓடிடுறாரு. ஓடியாச்சு, 2 நாட்கள் பயணம் பண்ணி தன்னுடைய மடத்துக்கு வந்தாச்சு. வந்து இந்த ஞானி சொன்ன அந்த கூற்றை எல்லா சீடர்களையும் மற்ற துறவுகளையும் கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்லிட்டார். என்ன, நம்ம கூட இந்த 20, 30 பேருக்குள்ள ஒரு தேவதூதன் இருக்காராமா, அவரை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போயிடும். அவ்வளவுதான். ஒவ்வொருத்தருக்கும் சந்தேகம் வருது, இது இவராக இருக்குமோ, இது இவராக இருக்குமோ, நானாக இருக்குமோங்கிற சந்தேகம் வரல, இவராக இருக்குமோன்னு. ஒரு நாளைக்கு கொஞ்சம் சரி பண்ணாங்க, 2வது நாள், 3வது நாள் அவங்கள அறியாமலேயே இந்த சந்தேகம் என்ன பண்ணுது தெரியுமா, அவங்கள அடுத்தவங்கள மதிக்க வைக்குது. அவ்வளோதான். எந்த இன்னொரு துறவியை பார்த்து கவலையே படாமல், எந்த ஒரு இன்னொரு துவரியை பார்த்து ரொம்ப அலட்சியமாக போயிட்டு இருந்தாங்களோ, பயம் வந்துருச்சு. தேவதூதனாக இருப்பாரோ, இவரை மதிக்காமல் போனால் தெய்வ குற்றத்துக்கு ஆளாயிடுவோமோ அப்படின்னு நினச்சி, அவ்வளோதான். ஒருத்தர் இன்னொருத்தருக்கு மரியாதை கொடுக்கறது என்ன, எல்லாருக்குமான உணவை ஒழுங்காக சமைக்கிறது என்ன, எல்லாரும் தங்குற இடத்த ரொம்ப சுத்தமாக பாதுகாக்கிறது என்ன, சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கிறது, குடிநீரை தூய்மையாக்குறது, கிணத்தை சுத்தமாக வைக்கிறது, பக்கத்தில் இருக்கக்கூடிய குளத்தை தூய்மைப்படுத்துறது, எல்லாரும் உட்காந்து ஒன்றாக பிரார்த்தனை செய்த இடத்த மறுபடியும் தூய்மைப்படுத்தக்கூடியது. அவ்வளோதான். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், அடுத்த நபர் தெய்வமாக இருக்குமோ, அடுத்த நபர் தேவதூதனாக இருப்போமோ. 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு, 4 மாதம் ஆச்சு,
பழைய நிலைக்கு இந்த மடம் திரும்ப ஆரம்பிச்சது. வர மக்களுக்கெல்லாம் உள்ள போற ஒரே தெய்வீகமாக இருக்கு. தெய்வீக ஆற்றல் எல்லாருக்கும் தெரியுது, சந்தோஷம் தெரியுது, பெருமகிழ்ச்சி தெரியுது, கருணை தெரியுது. அடிப்படையாக ஒரு நபருக்கு இன்னொரு நபர் மேல மரியாதை இருக்கிறது தெரியுது. அவ்வளவுதான். 5வது மாதத்திற்குள்ள 50 வருடங்களாக இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்துட்டு வந்த மரியாதை ஒருத்தர் மேல ஒருத்தர் திரும்பி வந்துடுது. ஒரு நாள் மாலையில அமைதியாக உட்கார்ந்து இந்த மடாதிபதி யோசிக்கிறார். அந்த ஞானி சொன்ன வார்த்தையை எவ்வளவு பெரிய வார்த்தையாக இருக்கும். இதற்குள்ள தேவதூதன் இருக்காரான்னு தெரியல. ஆனா ஒன்று உண்மை என்ன, எல்லாருக்குள்ளேயும் தேவதூதன் இருக்கான், எல்லாருக்குள்ளேயும் தெய்வம் இருக்கு, எல்லாருக்குள்ளேயும் தெய்வீகமும் இருக்கு. இது புரிஞ்ச அடுத்த நிமிஷம் அவ்வளவுதான். ஏன் அவர் ஞானியா இருக்காரு, நம்ம வெறும் மடாதிபதியா மட்டும் இருக்கோம் அப்படின்னு அந்த குருவுக்கு புரிஞ்சுது. நம்ம எல்லாரும் நம்ம குழந்தைங்களுக்கு குரு தான். நம்ம எல்லாரும் ஞானமானவங்க தான். குழந்தைங்களுக்கு இதை முதல்ல சொல்லிக் கொடுக்கலாம். என்ன, வணங்குதலை சொல்லிக் கொடுக்கலாம், மரியாதை கொடுக்கறத சொல்லிக் கொடுக்கலாம். தெய்வத்தை தேடி எங்கேயோ போகாம ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வத்தை வணங்குறது எவ்வளோ பெரிய விஷயம்னு சொல்லிக் கொடுக்கலாம். அடிமனதில் மரியாதை வந்தாச்சுன்னா அன்பு வந்தாச்சு, பணிதல் வந்தாச்சு, மனிதநேயம் வந்தாச்சு. சரியா? நன்றி, வணக்கம்.